Hi friends, welcome to Indian Newspaper Analysis in Tamil. Newspaper on the importance articles UPSC and TNPSC exam perspective பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பேசஸ் இன் நியூஸ் அந்த டாபிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். பெஞ்ச் டயர் ரிலேட்டடாக வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்து ஆர்டிகல்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பெஞ்ச் டைகர் ரிசர்வ்ஸ் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மத்திய பிரதேசத்தில் இருக்க அதர் டைகர்ஸ் என்னென்னா சாத்புரா டைகர் ரிசர்வ்ஸ், கண்ணா டைகர் ரிசர்வ்ஸ், பந்தஹர் டைகர் ரிசர்வ்ஸ், சஞ்சய் துப்ரி டைகர் ரிசர்வ்ஸ், பன்னா டைகர் ரிசர்வ்ஸ். பெஞ்ச் டைகர் ரிசர்வ் வந்துச்சா ஸோ டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா சதன் சத்புரா ஹில்ஸில் இருக்குது, மத்திய பிரதேசில் இருக்குது. செனோனி அண்ட் சிந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. மகாராஷ்டிராவும் பார்டர் பண்ணுற மாதிரி இந்த டைகர்ஸும் அமைச்சிருக்கு. இது வந்து 1983 நேஷனல் பார்க் அனௌன்ஸ் பண்ணாங்க. தென் 1992 டைகர் ரிசர்வ்ஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர் வந்து என்னென்னா பெஞ்ச் ரிவர் வந்து பாஸ் ஆகுது. ஸோ வந்து இதனால தான் அந்த டைகர் ரிசர்வுக்கு பெஞ்ச் டைகர் ரிசர்வ்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நார்த் டு சவுத்தாக இந்த டைகர் ரிசர்வில் வந்து பாஸ் ஆகுது. இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ரிசர்வ் என்னென்னா இந்திரா பிரியதர்ஷினி பெஞ்ச் நேஷனல் பார்க், பெஞ்ச் மொஹோலி சேஞ்சுரி, பஃபர் பாஸ்டாவும் இது வந்து ஆக்ட் ஆகுது. தென் இது வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டீக் வந்து டாமினேட்டாக ட்ரீயாக இருக்கும். இதில் வந்து மாய்ஸ்ட் பேச்சஸ் வந்து ஸ்லைட்டாக தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் பிளான்ஸ் இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா டீக், மஹுவா, பேம்போ, கிராசஸ் இருக்குது. அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டால் சிட்டால் வெரி ஹை நம்பர்லேயும், கவுர், சாம்பார், வைல்ட் போர், டைகர் அண்ட் லியோபார்ட் இது மாதிரி ஒரு பயோடைவர்சிட்டி ரிச்சான இடமா இருக்குது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் என்ன பார்க்கலாம்னா இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து 50 இயர்ஸ் வந்து மேரிடைம் சர்வீஸ் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 50 இயர்ஸ் 100 இயர்ஸ் அது மாதிரினா எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி சிலபஸ்னால் ப்ரீவியஸ்லாம் எக்ஸாம் கேட்க இருக்குது. தென் மெயின்ஸில் GS3 எக்கனாமிக் செக்யூரிட்டி என்வரான்மெண்ட் லிங்க் பண்ணலாம். அதே மாதிரி டிஎன்பிசிலும் சிலபஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸில் சொல்லியிருந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து February 1, 1977 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸ்டார்டிங் பண்ணும்போது ஜஸ்ட் 7 சர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அதோட தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு மேஜர் மேரிடைம் போர்ஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது வந்து 155 ஷிப்ஸ், 80 ஏர்கிராஃப்ட்ஸ் அது மாதிரி கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 15th ரைசிங் டே வந்து 5 டிகேட்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க நேஷன்ஸ்க்காக இந்தியன் கோஸ்ட் கார்டு அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் இது வந்து எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா மேரிடைம் சேலஞ்சஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. பாகிஸ்தான் அட்டாக் அது மாதிரிலாம் இருந்துச்சு இல்லை 1970 இந்த வார்ஸில் அதை வந்து கன்க்ளூட் பண்ணுறதுக்காகவும். தென் வந்து இந்தியா எக்ஸ்பேண்டிங் மேரிடைம் இன்ட்ரெஸ்ட், அதாவது வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வந்து இந்தியா வந்து இன்க்ரீஸ் அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் கிரியேட் பண்ணது தான் இது. ஃபியூச்சர் டார்கெட் 2030 வந்து 200 சர்ஃபேஸ் பிளாட்ஃபார்மாகவும் 100 ஏர்கிராஃப்டை வந்து கன்சிஸ்ட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணணும். அதுதான் எய்ம். இதனோட எய்ம் மட்டும் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்ட்ஸ் லீடிங் கோஸ்ட் கார்டு சர்வீஸாக வந்து கிரியேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. 50 இயர்ஸ் ஆச்சுல. ஸோ வந்து பிகைன் த நியூஸும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து கோஸ்ட் கார்டு ஆக்ட் 1978 கீழே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். இதனோட நேச்சர் என்னன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ், மேரிடைம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஏஜென்சியாகவும் ஆக்ட் ஆகுது. என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஆர்ஜின் ஐடியா நம்ம ஏற்கனவே சொன்னால போஸ்ட் 1971 வார் ருத் மார்ச் கமிட்டி அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கோஸ்ட் கார்ட்ஸாகவும் திகழ்ந்துட்டு வருது. மேரிடைம் ஜுரிடிக்ஷன் இது வந்து டெரிட்டரியல் வாட்டர்ஸ், கண்டிஜியஸ் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸாம்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. கோஸ்ட் கார்டு ரீஜன்ஸ் வந்து 5 இருக்குது. நார்த் வெஸ்ட்டுக்கு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து காந்தி நகர், வெஸ்ட்டுக்கு வந்து மும்பை, நம்ம ஈஸ்ட்டில் வந்து சென்னையாக இருக்குது. நார்த் ஈஸ்ட்டில் வந்து கொல்கத்தா, அந்தமான் நிக்கோபார் வந்து போர்ட் பிளேயர் அந்த இடத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டோட கீ ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ஸ்மக்லிங் வந்து சீ ரூட்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதாவது ஆப்கானிஸ்தான், மியான்மர் அந்த ரூட்டெல்லாம் இருக்குல்ல, சீ ரூட் வழியாக தான் கனெக்ட் ஆகுது. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். மேரிடைம் லா வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் என்வரான்மெண்ட் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காகவும். ஏன்னா வந்து நிறைய வந்து ஆயில் ஸ்பில்ட் அது மாதிரியான இஷ்யூஸ் வருதில்ல, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. தென் வந்து ஏற்கனவே சொல்லது தான் ஆயில் ரெஸ்பான்ஸ் வந்து இவங்க தான் வந்து நோடல் அத்தாரிட்டியாகவும் இருக்காங்க. சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸையும் பார்த்துக்கிறாங்க. கோஸ்ட் செக்யூரிட்டி கோஆர்டினேஷன் வித் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. இது வந்து சிவில் அத்தாரிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதாவது ஃப்ளட்ஸ், சைக்ளோன், டிசாஸ்டர் அந்த டைமில் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் இன் டைம் எமர்ஜென்சியாக வந்து ஆக்ட் பண்ணுறாங்க. மேரிடைம் செக்யூரிட்டி ரோல் என்னென்னா இந்தியன் ஓஷியன் ரீஜன்ஸ் கண்ட்ரிஸை வந்து அவங்க கூட பார்ட்னர்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காகவும், டிரான்ஸ்நேஷனல் மேரிடைம் கிரைம்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும், சாகர் அதாவது செக்யூரிட்டி க்ரோத் அண்ட் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அதாவது இந்தியன் ஓஷியன்ஸ் சரௌண்ட் பண்ணியிருக்க எல்லா ரீஜன் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரியும், சப்போர்ட் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி இந்த எல்லா ஆக்ஷன்ஸும் இந்தியன் நேஷனல் கோஸ்ட் கார்டு வந்து பண்ணிட்டு வராங்க. இந்த டாபிக்ல நோட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், which of the following duties and functions of Indian Coast Guards? Preservation and protection of marine environment, safety and protection of artificial islands, assistance in anti-smuggling operation. Select the correct answer. இது வந்து யூபிஎஸ்சி சிஏபி வந்து 2014ல கேட்டது. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3.
நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தது தான். தென் செகண்ட் நியூஸ் ஆர்டிக்கல், வேரோஸ் 5 ஸ்பாட்லைட்ஸ் இல்லீகல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் கொல்கத்தா வெட்லேண்ட்ஸ். இந்த வந்து ஈவெண்ட்லாம் வந்து 25 பீப்புள் வந்து இறந்தும் போயிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இருக்குது. அதிலும் வந்து வெட்லேண்டில் வந்து இல்லீகலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதுனால எக்ஸாமில் வந்து கேட்கறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லும் பார்க்கலாம். சிலபஸ் வந்து பார்த்துக்கோங்க, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லாம் கேட்கறதுக்கும் யூபிஎஸ்சி மெயின்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். நியூஸ் பேப்பரில் சொல்லியிருந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஈஸ்ட் கொல்கத்தா வெட்லேண்ட்ஸ் ஃபயர் அண்ட் ஈகாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்கோச் இஷ்யூ. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான், 25 பீப்புள் வந்து அந்த ஃபயர்னால வந்து வேர் ஹவுஸில் வந்து இறந்துட்டாங்க. இது வந்து என்ன மெயின் ரீசன்னா இல்லீகல் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்ட் இன்சைட் த ப்ரொடெக்டட் வெட்லேண்ட் ஏரியாஸ். ஓகேங்களா, அந்த ஈஸ்ட் கொல்கத்தா வெட்லேண்ட்ஸ் அதை பற்றி பார்க்கணும். எங்கே இருக்குன்னா ஈஸ்டர்ன் பிரிஞ்ச் ஆஃப் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்காலில். இது வந்து ராம்சார் சைட், இம்பார்ட்டன்ட் ஒரு கிளிம்ஸ் வெப்சைட்லையும் எடுத்துக்கலாம். என்னோட ஏரியா வந்து 12,500 ஹெக்டேர் இருக்குது. அத்தாரிட்டி யார் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் கொல்கத்தா வெட்லேண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. ப்ரொடெக்டட் அண்டர் வெட்லேண்ட் ரூல்ஸ் 2017 அண்ட் ஸ்டேட் ஆக்ட் 2006. லேண்ட் யூஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிப்பாங்க, ஏன்னா ப்ரொடெக்டட் ஏரியா ராம்சார் சைட்ஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இங்கே இருக்குது. இதில் வந்து 900 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் சீவேஜ் டெய்லியும் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால் வந்து 4650 மில்லியன் பெர் இயர் வந்து சேவ் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் காஸ்ட் மூலமாக. இதனால் வந்து பிஷரிஸ், வெஜிடபிள் ஃபார்மிங்க்கும் வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா வந்து ஃப்ளட் பபராகவும் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ வந்து என்ன இஷ்யூஸ்ன்னு பார்க்கலாமா அந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து நிறைய மக்கள் வந்து என்க்ரோச்மெண்ட் பண்ணுறாங்க. அதனால் இல்லீகல் வேர் ஹவுசஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஃபயர் சேஃப்டி அப்ரூவல்ஸும் வந்து லேக்கிங்காக தான் இருக்குது. ஷ்ரிங்கிங் வெட்லேண்ட்ஸ், அதனால் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களா, அதனால் வெட்லேண்ட் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வருது. கீ கன்சர்ன் ஓவரால் எடுத்துட்டோம் அர்பன் ஈகாலஜி வந்து அஃபெக்ட் ஆகுது. டிசாஸ்டர் வந்து அந்த ஃப்ளட் கண்ட்ரோலில் வந்து பஃபர் ஏரியாவில் இருக்குல்ல, அது வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வெட்லேண்ட் டிகிரேடேஷன் வந்து கொல்கத்தா அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நியூஸில். ராம்சார் கன்வென்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸ் டாபிக். இஷ்யூஸ் வந்திருக்கா, ஸோ பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸாமில் கேட்கறது வந்து ரொம்ப அதிகம். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்டோடு பார்த்துக்கலாம். இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஃபார் கன்சர்வேஷன் இட்ஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட் சொல்லுவோம். 2 பிப்ரவரி 1971, அதாவது ராம்சார் ஈரானில் வந்து இந்த சைன் பண்ணாங்க. இது வந்து எப்போ போஸ்ட் வச்சுன்னா 1975 வந்துச்சு. 172 ப்ளஸ் கண்ட்ராக்டிங் பார்ட்டிஸ் வந்து இருக்காங்க. என்னுடைய செக்ரட்டரியேட் எங்கே இருக்குன்னா கிளான் சுவிட்சர்லாந்தில் இருக்குது. வெட்லேண்டோட டெஃபினேஷன், அது வந்து நேச்சுரலாகவும் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்கலாம். நேச்சுரல்னால் மார்ஷஸ், ஸ்வாம்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ், எஸ்டரிஸ், மாங்க்ரோவ்ஸ்னு எடுத்துக்கலாம். தென் ஆர்டிஃபிஷியல்னால் ரைஸ் ஃபீல்ட்ஸ், ரிசர்வைஸ், சால்ட் பென்ஸ், ஃபிஷ் பாண்ட்ஸ், இது எல்லாமே கவர் ஆகுது தான். வெட்லேண்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா கன்சர்வேஷன் அண்ட் ரிஸ்டோரேஷன் ஆஃப் வெட்லேண்ட்ஸ், மெயின்டைன் ஈக்காலஜிக்கல் கேரக்டர், பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணும், கிளைமேட் ரெகுலேஷன், அதாவது இந்த இடத்துல வந்து வெட்லேண்ட் இருக்கிறதுனால கார்பன் சிங்க், ஃப்ளட் கண்ட்ரோலாகவும் ஆக்ட் பண்ணுது, மக்களிடையே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். இதுதான் இந்த அக்ரிமெண்ட்டோட எய்மே. 3 பில்லர்ஸாக எடுத்துப்பாங்க. ஒன்று, வைஸ் யூஸ் ஆஃப் வெட்லேண்ட்ஸ், வெட்லேண்ட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ராம்சார் சைட்டை வந்து டெஸ்டினேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இருக்கணும், அதாவது ஒரு சில இடத்துல டிரான்ஸ்பவுண்டரி வெட்லேண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும், அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் ராம்சார் சைட், அந்த வெட்லேண்டில் ஒரு பார்ட் தான் முக்கியமான பார்ட்டு ராம்சார் சைட். அதுக்கு வந்து என்ன கிரைட்டீரியானா இருந்தால் ராம்சார் சைட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா ரேர் அண்ட் யூனிக் வெட்லேண்ட் டைப்பாக இருக்கணும். சப்போர்ட் த்ரெட்டன் ஸ்பீசிஸ். தேர்ட் பாயிண்ட் வந்து சப்போர்ட் லார்ஜ் வாட்டர் ஃப்ளோஸ் பாப்புலேஷன், கிரிட்டிக்கல் லைஃப் ஸ்டைல் ஹாபிட்டாகவும் இருக்கணும். இம்பார்ட்டன்ட் ஃபிஷ் ப்ரீடிங், நர்சரி க்ரோன்ஸாகவும் இருக்கணும். வெட்லேண்டில் ராம்சார் சைட் எது மாதிரி முக்கியமான சைட்டோ அந்த ராம்சார் சைட்டில் ஒரு முக்கியமான சைட் தான் மான்ட்ரஸ் ரெக்கார்ட். அதில் வந்து ராம்சார் சைட் ஏதாவது ஈக்காலஜிக்கல் த்ரெட் பேஸ் பண்ணால் ரொம்ப டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் அதை வந்து மான்ட்ரஸ் ரெக்கார்டில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. இந்தியாவில் வந்து கரண்ட்டாக வந்து கேலோட நேஷனல் பார்க் ராஜஸ்தானும், லோக்டாக் லேக் மணிப்புரம் இருக்குது. இந்தியாவில் வந்து என்னென்ன ராம்சார் சைட்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஸ்லீக்கா 1981 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டோட்டல் ராம்சார் சைட், சாரி ஃப்ரெண்ட்ஸ், 49 இல்லை 98. ரீசெண்டாக வந்து 2 வெட்லேண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன வெட்லேண்ட்ஸ்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா. இதனால் வந்து ஃப்ளட் கண்ட்ரோல், வாட்டர் பியூரிஃபிகேஷன், லைவ்லிஹுட்ஸ், ஈகோசிஸ்டம் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுது. இம்பார்ட்டன்ஸ் ஓவராலாக வெட்லேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டால் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது, நேச்சுரல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டமாக ஆக்ட் பண்ணுது, கிளைமேட் சேஞ்ச் வந்து மிட்டிகேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டாபிக் ரெலவெண்டான ப்ரீவியஸ் கொஸ்டின். இது வந்து யூபிஎஸ்சி 2019 கேட்டது. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அண்டர் த ராம்சார் கன்வென்ஷன் இட் இஸ் மேண்டேட்டரி ஆன் த பார்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு ப்ரொடெக்ட் கன்சர்வ் ஆல் வெட்லேண்ட்ஸ் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா.
Second statement, the Wetland Conservation Management Rules 2010 were framed by Government of India based on the recommendation of Ramsar Convention. Third statement, the Wetland Conservation Management Rules 2010 also encompasses the drainage area or catchment region of wetlands determined by authority. Correct answer என்னன்னா ஆப்ஷன் சி 3 only. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா நோ லீகல் மேண்டேட் அது மாதிரி எதுவுமே கட்டாயம் இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஓனாக தான் இது பண்ணுறாங்க தவிர ராம்சார் கன்வென்ஷனில் அது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் தௌசண்ட்ஸ் ஆஃப் ரேலி ஓவர் மணிப்பூர் டெரிட்டரியல் இன்டெகிரிட்டி அது நியூஸில் வந்துச்சு. மணிப்பூர் இஷ்யூ வந்து கண்டினியூ 1 இயருக்கு மேலே வந்து கண்டினியூ ஆகிருக்கு. பிரசிடென்ட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற டாபிக் தான். யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் மெயின்ஸில் வந்து GS1 GS2 GS3ல வந்து லிங்க் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சிலையும் பாலிட்டி சோசியல் இஷ்யூ நேஷனல் செக்யூரிட்டி ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அந்த சிலபஸில் லிங்க் பண்ணிக்கலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். வாட் ஹேப்பன்னா சேவ் மணிப்பூர் ரேலி வந்து இம்பாலில் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதில் வந்து 1000 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா கோஆர்டினேட்டிங் கமிட்டி ஆன் மணிப்பூர் இன்டெகிரிட்டி அவங்க பண்ணாங்க. இதனுடைய மெயின் டிமாண்ட் என்னென்னா மணிப்பூர்ஸ் டெரிட்டரியல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து இன்டெகிரேட் பண்ணணும். டிவைட் பண்ணி ஒரு 2 ஸ்டேட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. அது மாதிரி தான். நோ காம்ப்ரமைஸ் ஆன் யூனிட்டி ஆஃப் தி ஸ்டேட். ரீசெட்டில்மெண்ட் ஆஃப் இன்டர்னலி டிஸ்பிளேஸ் பர்சன். நிறைய பர்சன் வந்து அந்த இன்டர்னல் கான்ஃப்ளிக்டாக டிஸ்பிளேஸ் ஆனாங்க. அவங்க வந்து அவங்க ஒரிஜினல் பிளேஸில் பண்ணணும். அதுதான் அவங்க டிமாண்ட். இந்த ஈவெண்ட் வந்து எதனால் நடந்துச்சுன்னு பார்க்கலாமா. எத்தினல் கான்ஃப்ளிக்ட் வந்து மே 2023 ஸ்டார்ட் ஆச்சு. யார் இருக்குன்னா வேலி பேஸ்டு மித்திஸ் குரூப்புக்கும் ஹில் பேஸ்டு குக்கி ஜோ குரூப்ஸுக்கும் பண்ணாங்க. குக்கி குரூப்ஸ் என்ன பண்ணாங்கன்னா செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் எங்களுக்கு வேணும் அது மாதிரி பண்ணாங்க. இதனால் வந்து வயலன்ஸ் இம்பார்ட்னால சுமார் 260 மேலே வந்து மக்கள் வந்து இறந்துட்டாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இன்டர்னலி வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்காங்க மணிப்பூரில். அதர் டீட்டெயில்ஸ் என்னென்னா யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த ஈவெண்ட்டில் மெய்டீஸ் முஸ்லீம்ஸ் நாகாஸ் அண்ட் அதர் பீப்புள் பண்ணாங்க. அவன் வந்து டிவிஷன் ஆஃப் மணிப்பூர் வேணான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மியான்மரில் வந்து இல்லீகல் மைக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா மியான்மரில் வந்து கண்ட்ரி வந்து ஸ்டேபிளாக இல்லை. அதனால் வந்து நிறைய பீப்புள் வந்து மியான்மர்லேருந்து மணிப்பூருக்கு வந்து மூவ் ஆகிறாங்க. அந்த ஒரு இஷ்யூஸும் வந்து சொல்யூஷன் வந்து கொண்டு வரணும் அது மாதிரி பண்ணாங்க. செக்யூரிட்டி வந்து டைட்டன் பண்ணோம் அது ஒரு டிமாண்ட் ஆச்சு. தென் வந்து பிரசிடென்ட் ரூல் வந்து பிப்ரவரியிலேருந்து லாஸ்ட் இயர்லேருந்து கண்டினியூ ஆகிருக்கு. பிரசிடென்ட் ரூல் வந்து லாஸ்ட் இயர்லேருந்து கண்டினியூ ஆகிருக்கா அப்படின்னா பாலிட்டியில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அப்கமிங் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபிலிம்ஸ் கொஸ்டின் வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அவங்க பிரசிடென்ட் ரூல் வந்து ஆர்டிகல் 356 கீழே வந்துடுது. இது வந்து என்ன ஆகும்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக வந்து யூனியன் கண்ட்ரோலில் வந்து வந்துடும். இதில் வந்து என்னென்ன சொல்லலாம்னா ஸ்டேட் எமர்ஜென்சி கான்ஸ்டியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் என்னென்ன ஆர்டிகல் சொல்லியிருப்பாங்க பார்க்கலாமா. ஆர்டிகல் 355ல டியூட்டி ஆஃப் யூனியன் டு ப்ரொடெக்ட் ஸ்டேட்ஸ். அதே 356னா ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் மெஷர் இன் ஸ்டேட். அதாவது கான்ஸ்டியூஷனில் சொன்ன ஏதாவது ஸ்டேட் வந்து ஃபாலோ பண்ணலாம், பிரசிடென்ட் ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி சொல்கிறாங்க. தென் ஆர்டிகல் 365ல நான் கம்ப்ளைன்ஸ் வித் யூனியன் டைரக்ஷன்ஸ். இதில் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்னு பார்க்கலாமா. யார் வந்து ப்ரோக்ளமேஷன் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து பண்ணுவாங்க. பிரசிடென்ட் ரூல் வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றாங்க. அது வந்து கவர்னர் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஸ்டேட் வந்து இன்ஸ்டேபிளாக இருக்குது இல்லாட்டி வந்து அதர்வைஸும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணணும். வித்தின் த 2 மந்த்தில் பண்ணணும். அப்ரூவ் பண்ணுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான். ஏன்னா பிரசிடென்ட் ரூல்ன்றது சிம்பிள் தான். அதே நேஷனல் எமர்ஜென்சி அது வேணால் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அது வந்து தேவைப்படும். அதே லோக்சபா டிசால்வ் ஆயிருந்தால் ஸ்பெஷல் கண்டினியூஷன் ரூல் அப்ளை பண்ண முடியும். டூரேஷன் என்னென்னா 6 மந்த் ஒன் டைம் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்லிமெண்ட். இது வந்து மேக்ஸிமம் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் வித் கண்டிஷன்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸோட. பியாண்ட் 1 இயர் போனால் நேஷனல் எமர்ஜென்சி இன்போஸ் அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்களை வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இது வந்து 44th அமெண்ட்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் ரூல் வந்தால் என்னென்ன எஃபர்ட்ஸ் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவில் வந்து கவர்னர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரன் பண்ணுவாங்க பிரசிடென்ட் பிகாஃப். அதாவது சிஎம் அவங்கெல்லாம் பண்ணாமல் கவர்னர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ தென் லெஜிஸ்லேட்டிவ் என்னென்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம் ஆர் டிசால்வும் ஆகலாம். பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட்டில் வந்து லாவில் வந்து மேக் பண்ணலாம். அது வந்து ஆர்டிகல் 357 படி தான். ஃபினான்ஷியல் வந்து பிரசிடென்ட் தான் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அது மாதிரி வந்து ஸ்டேட் கன்சல்மெண்ட்டில் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வந்து சஸ்பெண்ட் ஆகாது. நேஷனல் எமர்ஜென்சியில் ஆனால் சஸ்பெண்ட் ஆகும். இது வந்து ஃபிலிம்ஸுக்கு வந்து ஒரு சில டைம் கேட்பாங்க. அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜுடிஷியல் சேஃப்கார்ட்ஸ் எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994 என்னென்னா ஃப்ளோ டெஸ்ட் வந்து எஸ்எஸ்டியில் இருக்கணும். கான்ஃபிடன்ஸ் இல்லை வந்து கலைச்சிட்டாங்க அது மாதிரினா தென் வந்து பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்தால் அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவில் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்க முடியும் அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால் மிஸ்யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356 வந்து அன்கான்ஸ்டியூஷனல் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாசிட்டிவ் ரோல்ஸ் என்னென்னா கவர்னன்ஸ் வந்து பிரேக் டவுன் வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கும்
இன்சர்ஜென்சி செக்யூரிட்டி டைமில் வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து கண்ட்ரி வந்து ப்ராப்பராக வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் நியூட்ரல் ரோலில் வந்து அசம்பிளிஸ் வந்து பண்ணுற டைம்லும் தென் வந்து பாலிசி கோஆர்டினேஷன்ஸ் கிரைசிஸ் அப்போ கரெக்டாக வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பிரசிடென்ட்களோட கன்சர்ன்ஸ் என்னன்னா த்ரெட்டன் டு பெடரலிசம் அண்ட் ஸ்டேட் அட்டானமி. ஒரு சில டைம் வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு ஸ்டேட்டை வந்து டிசால்வ் பண்ணுவாங்க. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் வந்து அது மாதிரி ஆச்சு. தென் வந்து பொலிட்டிக்கல் மிஸ்யூஸ் பை சென்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவர்னர் வந்து பார்ட்டிஷன்ஸ் ரோல் வந்து இது பண்ணுறாங்க. கவர்னன்ஸ் வந்து பேரலைசிஸ் டிலே வந்து எலெக்ஷன் வந்து ஒரு சில டைம் வந்து டிலே பண்ணுற மாதிரி இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் வந்து பண்ண முடியாதுன்ட்டா அது பிரசிடென்ட் ரூல் கண்டினியூ ஆகணும்னு நம்ம பார்த்தோம்ல, அந்த இஷ்யூஸ் இருக்குது. ரீஃபார்ம் வந்து என்னென்ன சஜஷன்ஸ் கொடுக்கலாம்னா ஆர்டிகல் 56 வந்து லாஸ்ட் ரிசோர்ஸாக தான் யூஸ் பண்ணணும். அது மாதிரி சர்க்கார் கமிஷன் இது பண்ணிப்பாங்க. வேறு சான்ஸே இல்லைனா மட்டும்தான் பிரசிடென்ட் ரூல் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் ஸ்டேட் அசம்பிளி வந்து ஸ்ட்ரென்த் வந்து ப்ரூவ் பண்ண முடியலனா தான் பிரசிடென்ட் ரூல் வந்து போகணும். கவர்னர் வந்து அதுக்கு டீட்டெயிலான ரிப்போர்ட் தரணும். ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணலாம். டைம்லி வந்து எலெக்ஷனை வந்து இது பண்ணிட்டு ரீஸ்டோர் டெமோக்ரஸி பண்ணணும். அதாவது பீஸ் வந்து ஓரளவுக்கு ரீஸ்டோர் ஆச்சுன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ரூல் பண்ணணும். அது மாதிரி சொல்லலாம். இந்த டாபிக்ல நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின், இப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எக்ஸைஸ் இஸ் பவர் as provided under the article 356 of Indian constitution with respect to particular state, then இது வந்து 2017 கேட்டது. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. த பவர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டேட் ஷால் பி எக்ஸைஸ்டு பை ஆர் அண்டர் தி அத்தாரிட்டி ஆஃப் பார்லிமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நம்ம சேனலை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சம் டேஸாக வந்து சம் பர்சனல் இஷ்யூஸ் தான் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல. யாராட்டும் ரெகுலராகவும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.